Hello everyone, myself Praveen Kumar now and my team members are Bharanidharan, Prakash and Tanayaramurthy. We are from Fatima Michael College of Engineering and Technology in Madurai. Now I am going to explain our hackathon project. So இந்த ப்ராஜெக்ட்டோட இந்த ஒரு ஏஜென்ட்டோட நேம் நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா சேல்ஸ் ஏஜென்ட் எக்ஸ். ஓகேங்களா, இது ஒரு அட்டானமஸ் பிஸ்னஸ் ஏஜென்ட். ஸோ நாங்கள் ஒரு 8 ஏஜென்ட் வந்து வி ஆர் பிளானிங் டு கிரியேட் 8 ஏஜென்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வந்து ஒரு 3 ஏஜென்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடிஞ்சு இந்த ஒரு டூரேஷனில். ஸோ மீதி உள்ள 5 ஏஜென்ட் வந்து நாங்கள் ஃபியூச்சரில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ ஃபர்தர் டிலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏஜென்ட் வந்து சப்போர்ட் ஏஜென்ட். ஸோ இப்போ சப்போர்ட் ஏஜென்ட்டில் வந்து நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன், டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். டெமோ மெயில் ஐடி வந்து என்னோட ஒன் ஆஃப் த மெயில் ஐடி. ஆர்டர் ஐடி வந்து நான் சும்மா வந்து சம் ஆர்டர் ஐடி நான் வந்து கொடுக்குறேன். மொபைல் நம்பர் வந்து கொடுத்தாச்சு. தென் இப்போ வந்து மெசேஜ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மெசேஜ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். சப்மிட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகிருக்கும். ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஏஜென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த இன்புட்டுக்கு நான் கொடுத்த கஸ்டமர் அந்த கஸ்டமரோட மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் சென்ட் பண்ணிடும். அது போக அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து எக்ஸல் ஷீட்லேயும் ஸ்டோர் பண்ணிடும். இது என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு அப்படின்ற விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஓனருக்கு வந்து டெலகிராமில் ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து சென்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது சென்ட் பண்ண ஒரு மெயிலை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெயில் சென்ட் பண்ணியிருக்கு. சாரி ஐ அப்பாலஜைஸ் சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஜென்ட்டே வந்து ஒரு மெயில் வந்து இதுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. தென் அவங்க பண்ண கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு, அதாவது ஒரு ஓனருக்கு வந்து டெலகிராம் பாட் மூலயமா நமக்கு ரிசீவ் ஆயிரும். அது போக அந்த டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் அந்த டேட்டா வந்து இப்போ பார்த்தீங்களா, டெமோ பிரவீன்குமார் நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தோம் கொடுத்துட்டு அந்த ஏஐ ரெஸ்பாண்ட் பண்ணதையும் இங்கே கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஏஜென்ட். நெக்ஸ்ட் ஏஜென்ட்டை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏஜென்ட் வந்து லீட் ஏஜென்ட். ஸோ லீட் ஏஜென்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த ஏஜென்ட் மாதிரி தான் இந்த ஏஜென்ட்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யாராவது நமக்கு வந்து ஏதோ ஒரு என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன பண்ண போகுது, ரெஸ்பாண்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண போகுது. ஸோ இந்த லீட் ஏஜென்ட்டு நான் வந்து ஒரு இன்புட் கொடுத்துட்டேன் அதே மாதிரி. ஸோ இது எப்படி பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நேம் கொடுத்தாச்சு, மெயில் கொடுத்தாச்சு. சாரி, மெயில் வந்து சரியாக கொடுக்கல. ஸோ @gmail.com ஓகே கொடுத்தாச்சு. தென் வந்து கம்பெனி, அவங்க கம்பெனி பேர் என்னது, கம்பெனியோட ஐடி சும்மா வந்து அவங்க கம்பெனி நேமை வந்து அண்டர்ஸ்கோர் போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு மெசேஜும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு லீட் என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். ஸோ இந்த மெயிலை வந்து நம்ம அந்த மெயில் ஐடியில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஐ திங்க் நான் வந்து மெயில் ஐடியை ராங்காக எதுவும் கொடுத்துட்டு நினைக்கிறேன், மெயில் வரல. ஓகே, சரி, கொஞ்சம் மெயில் வந்திருக்கு, நான் சரியாக கவனிக்கலை. ஸோ மெயில் வந்துருச்சு. ஸோ ஃபாலோ அப் ஆன் யுவர் என்கொயரி ஏடி ஆட்ஸ், தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டைம் செட் பண்ணி அந்த டயத்துக்கு டெய்லியும் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபை நம்ம வந்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லீட் ஏஜென்ட். தென் லாஸ்ட் ஏஜென்ட்டாக தேர்ட் ஏஜென்ட் வந்து இன்வாய்ஸ் ஏஜென்ட்டை பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்வாய்ஸ் ஏஜென்ட் நம்ம பார்க்க போகிறோம். இன்வாய்ஸ் ஏஜென்ட் வந்து இன்வாய்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்தோடனே இன்வாய்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிடிஎஃப் இன்வாய்ஸ் பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகி போகும்.
ஓகே. ஸோ இந்த இன்வாய்ஸ் ஏஜென்ட்க்கு நான் இன்புட் இப்ப குடுத்துட்டேன். ஸோ நேம் வந்து மெயில் ஐடி குடுத்தாச்சு. அப்புறம் மொபைல் நம்பர், கம்பெனி நேமு, அட்ரஸ் வந்து மதுரைன்னு சும்மா குடுத்துருக்கேன். வெப் டிசைன் குவான்டிட்டி 1 10 20,000 அப்படின்னு குடுத்தாச்சு. 20,000 குடுத்தோனே இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் வந்து அதுவா கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போடணும்னாலும் நம்ம வந்து இதுல வந்து என்ன மோட்ல பேமெண்ட் அப்படின்ற மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்வாய்ஸ நம்ம வந்து ஜெனரேட் பண்ணிருவோம். இன்வாய்ஸ ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்வாய்ஸஸ் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தான் இன்வாய்ஸ் சென்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெயில் ஐடி பிளஸ் நம்மளோட டிரைவ்ல வந்து அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அவங்களோட மெயில் ஐடி. ஓகே. ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் இன்வாய்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்த அங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு. அது போக நமக்கு பிடிஎஃப்பும் வந்திருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப்லயும் அந்த இன்வாய்ஸ் வந்து இருக்கும். தென் இப்ப இந்த ஏஐ கிரியேட் பண்ணி சென்ட் பண்ண அந்த இன்வாய்ஸ் வந்து நம்மளோட டிரைவ்லயும் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த டிரைவையும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டிரைவ் வந்து இங்க இருக்கு. ஸோ அந்த டிரைவ்ல வந்து லாஸ்ட்டா இருக்கிறது தான் வந்து இப்ப நம்ம ஜெனரேட் பண்ண பிடிஎஃப். ஸோ இப்ப நம்ம ஜெனரேட் பண்ண பிடிஎஃப் வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ 8 ஏஜென்ட்டையும் சொல்றதுக்கு டைம் இல்ல. ஸோ ஒன் ஆஃப் த 3 ஏஜென்ட் சொல்லிட்டு, அது போக ஒன் மெயின் ஏஜென்ட்ட மட்டும் சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ஏஜென்ட் என்ன அப்படின்னு கேம்பெயின் ஏஜென்ட். ஸோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ண போகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா மெட்டா ஆட் இந்த மாரி ஆட வந்து ரன் பண்ணி நமக்கு சேல்ஸ் ரெவன்யூ வந்து எடுத்து தர மாரி இந்த ஒரு ஏஜென்ட் நாங்க வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ தட்ஸ் ஆல். எங்க ஏஜென்ட்ல வந்து ஃபியூச்சர்ல நாங்க வந்து ஒரு 8 ஏஜென்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.